மலையின் உச்சியில் அமைந்திருந்த ஒரு அமைதியான மடாலயம். அங்கு முதிய முனிவர் லீ தனது சீடர்களுக்கு ஞானம் போதித்தார். ஒரு நாள் அவர் தனது இளைய சீடர் வேயை ஒரு பெரிய பாறையின் அருகே அழைத்துச் சென்றார். இந்த பாறையை முழு சக்தியுடன் தள்ளிவிடு என்றார். வேய் குழப்பத்துடன் இருந்தாலும் ஆஜியமாக அந்த பாறையை தள்ள முயன்றான். பல மணி நேரங்கள் கடந்த போதிலும் பாறை அசையவில்லை. வாரங்கள் கடந்தும் மாஸ்டர் லீ தினமும் வேயை பாறையை தள்ளச் சொன்னார். அவர் முழு மனதுடன் முயன்றும் அது அசையவில்லை. விரக்தியடைந்த வேய், முதல்வரே, நான் தோல்வியடைந்தேன். இந்த பாறை ஒரு அங்குலம் கூட நகரவில்லை என்று வேதனைப்பட்டான். மாஸ்டர் லீ சிரித்துக்கொண்டே, நீ உண்மையில் தோல்வியடைந்தாயா என்று கேட்டு சீடர் வேயை ஒரு நீர்த்தொட்டியில் இறங்கச் சொன்னார். நீர்த்தொட்டியில் தன் பிரதிபலிப்பை பார்த்த அவன் முன்பில்லாத விதமாக பலமாக நிலையாக காணப்பட்டான். தோல்வி என்பது தடுத்து நிறுத்தப்படுதல் அல்ல, முயற்சி செய்யும் போது நாம் எப்படி வலுவாக மாறுகிறோம் என்பதே முக்கியம் என்றார் மாஸ்டர் லீ. இந்த பாறை நகரவில்லை, ஆனால் அது உன்னுள் ஒரு மாற்றத்தை உருவாக்கியது என்றார். வாழ்க்கையில் சில சவால்கள் அசைக்க முடியாததாக இருக்கலாம், ஆனால் அவற்றை எதிர்கொள்ள நாம் செய்யும் முயற்சிகள் நம்மை பலமாகவும் புத்திசாலியாகவும் மாற்றும். இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.